ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் எக்ஸாமுக்காக மேக்ஸ் கொஷின் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல உங்களுக்கு ஒன்று ஒன்றா உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது பார்ட்டாக இது உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்ட் வந்து 1, 2 போட்டிருக்கேன். போய் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின்ஸாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, x, y and x, y and z can do a piece of job in 8, 12, and 16 days respectively if x, y and z work together to complete, then find y share if they will be paid 26,000 for completing the job அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது இந்த கொஸ்டின் வந்து என்ன மீனிங் அப்படின்னா, சரிங்களா, இப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அமௌண்ட் தராங்கன்னா 26,000 தராங்க. சரிங்களா? எவ்வளோ தராங்க? 26,000 ரூபாய் வந்து தராங்க. அப்படி இருக்கும்போது அந்த பர்சன் ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ நாளில் வந்து வேலை செய்கிறாங்கன்றது கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒய்யுடைய பங்கு, ஒய்யுடைய ஷேர் வந்து எவ்வளோ இருக்கும் அதான் அவங்க கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆஸ் யூஸ்வலாக நம்ம இந்த கொடுத்துக்கிற டேஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், 1/, அந்த ஃப்ராக்ஷன் எடுத்துப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1/8, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1/, இங்கே 12 ப்ளஸ்ஸு 1/, உங்களுக்கு இங்கே 16. இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ 8, 12, 16 இதுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 8, 12, 16 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன காமன் டேபிளாக இருக்குன்னா 4 டேபிள் இருக்குது. அப்புறம் 4 டேபிள் நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 4 போட்டால் இங்கே 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப நான் என்ன பண்ண போகிறேன், 2 டேபிளில் போட போகிறேன். அப்போ 2 டேபிள் போட்டால் இங்கே 2 போட்டால் இங்கே 1 டைம்ஸ், இங்கே 3, இங்கே 2 வந்துடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 4 2s are 8, இங்கே 6 இருக்குது. சரிங்களா? அப்போ 6 8s are வந்து 48 வந்துடும். அப்போது 48 இந்த இடத்துல. சரிங்களா? எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கேன், 48. அப்போ ஒவ்வொரு டைம்ஸும் இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் நீங்கள் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 48 வரும் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 48 வருது. சரிங்களா? 8 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் 48 வரும் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ 8 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணால், சரிங்களா, 8 5s are 40, 8 6s are வந்து பார்த்தீங்கன்னா 48. அப்போ இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 48 வரனால அப்போ நியூமரேட்டில் வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 1 × 6, 6 வந்துடும். அதுக்கப்புறமா ப்ளஸ்ஸு இங்கே 12 இருக்குது. 12 வந்துருக்கனால நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 48 கிடைக்குன்னா 12 4s are 48. அப்போது நியூமரேட்டரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும், 4. சரிங்களா? 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 16 இருக்குது. 16 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 48 வரும். அப்போது 3ஆல்னால அப்போ இங்கே 3 போட்டால் 3 × 1 3 கிடச்சிரும். அப்போ மொத்தவுடைய பங்குஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது இங்கே பங்கு டோட்டல் வேல்யூஸ் அப்படின்னா 6 + 4 + 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 13 கிடச்சிருக்கு. சரிங்களா? 13/48 கிடச்சிருக்கு. அப்போது இந்த 13 இருக்குல்ல, அவங்க 3 பேர் செஞ்சவருடைய பங்கு வந்து எவ்வளோக்குன்னா 13. சரிங்களா? அப்போது 13x = அவங்க கொடுத்துக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26,000க்கு இது ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல இது வந்து ஒரு முறை, இது வந்து 2 முறை கேன்சல் ஆகிடும். அப்போ x = நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2,000 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? எவ்வளோ கிடைக்கும்? 2,000 ருபீஸ் வந்து கிடைக்கும். அப்போ அந்த 2,000 இருக்குல்ல, அந்த 2,000லேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க, ஒய்யோட ஷேர் தான் கேட்குறாங்க. ஒய்யோட ஷேர்னா இந்த இடத்துல பாருங்கள், மிடில் இருக்கிறது தான் ஒய். சரிங்களா? ஒய்யோடைய பங்கு வந்து என்ன இருக்குது, 4. சரிங்களா? அப்போ 4 2s are 18. சரிங்களா? 4 2s are 8. அப்போ 8,000 ருபீஸ் வந்து ஒய்யோட ஷேராக இருக்கும். இது வந்து ஒய்யோட ஷேர். இதே அவங்க எக்ஸோட கேட்டுதானா, அப்போ 6 × 2 வந்து 12. அப்போ 12,000 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட ஷேராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜட்டு கேட்டதுன்னா என்ன இருக்கும், உங்களுக்கு 6,000 இருக்கும். சரிங்களா? 6,000 அப்படின்னு இருக்கும். இப்போது அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க, இப்போது ஒய்யோட ஷேர் தான் கேட்குறாங்க. அப்போ ஒய்யோட ஷேர்னால் நம்மளுக்கு 8,000 தான் ஆன்சர். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியதான் ஆன்சர் 8,000. சரிங்களா? 8,000 ரூபாய் வந்து ஒய்யோடைய பங்கு கிடச்சிருக்கும். இன்கேஸ் வந்து அவங்க எக்ஸ் கேட்கலாம், இல்லை ஒய் ஜட்டு கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். அது கொடுத்துருந்தா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சம்ஸை வந்து சால்வ் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், செகண்ட் கொஷினாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபைண்ட் தி
மிஸ்ஸிங் நம்பர் இன் திஸ் பசில் அப்படி கொடுத்துறாங்க. இப்புதிரில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. சரிங்களா, இப்புதிரில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க அப்படி கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே எவ்வளோ 30 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஆன்சரை வந்து சால்வ் பண்ண முடிஞ்சால் அந்த கொஷினை சால்வ் பண்ணுங்கள். இல்லை நான் 30 நிமிஷம் 30 செகண்ட் ஆகிடுச்சு பட் ஆனால் என்னால் சால்வ் பண்ண முடியலனா பரவாயில்ல, நீங்கள் அடுத்த கொஷின்ஸுக்கு ஜம்ப் ஆகிடுங்க, இதை வந்து நம்ம அப்புறமா சால்வ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் திங்கிங் எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் இந்த சம்ஸை நான் போட்டு தான் அடுத்த சம்மு போவேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 + 7 = 17, 5 + 8 = 37, 6 + 7 டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டுத்தையும் இங்கே பாருங்கள், என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, 7 21. சரிங்களா, 7 ஃபஸ்ட்டு இந்த 3யும் இந்த 7யும் என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 21 வருமா? அந்த 21லேருந்து இதுக்கான டிஃப்ரென்ஸு 7க்கும் 3க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்? 4. அந்த 4 வந்து இதோட சப்ராக்ஷன் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் 17. சரிங்களா, 17 கிடைக்கும். சரிங்களா, 17 கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து பார்க்கலாம். என்ன இருக்குது பாருங்கள். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 5 8 40, 40 மைனஸ் இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. எவ்வளோ? 8க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ? 3. அப்போ 3ஆல் இது சப்ராக்ஷன் பண்ணிட்டா என்ன இருக்கும் பாருங்கள். 37. சரிங்களா, 37. சரிங்களா, இதுவும் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 6 7 மல்டிப்ளை பண்ண என்ன இருக்கும்? 6 × 7 வந்து 42. சரிங்களா, 42 மைனஸ் இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 7க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ அந்த 1 வந்து சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைக்கும்? 41 கிடைக்கும். அந்த 41 ஆன்சர் இந்த ஆப்ஷன் 7 இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 41 தான் கரெக்டு. அதாவது இந்த திருப்ப சொல்கிறேன், இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நீங்கள் யோசிக்கும் போது ரொம்ப நேரம் ஆகும். அப்படி யோசித்து உடனே ஆன்சர் கிடைச்சிச்சா ஓகே டன் போட்டுருங்க. இல்லைனா அதுக்கு அடுத்த கொஷின்ஸ் கொஞ்சம் ஜம்ப் பண்ணிவிடுங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. ஃபைண்ட் தி மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ்டு இன் ஃபார்மிங் தி ஃபாலோவிங் ஃபிகர்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துறாங்க. சரிங்களா, அதாவது இந்த பிக்சரில் எத்தனை வந்து பார்த்தோன்னா குறைந்த அளவு நேர்கோடுகளுடைய எண்ணிக்கை வந்து கேட்குறாங்க. சரிங்களா, குறைந்த அளவு நேர்கோடுகளுடைய எண்ணிக்கை வந்து கேட்குறாங்க. இப்போ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ நான் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். எத்தனை லைன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். அப்போ இதுக்கு எத்தனை நான் லைன் யூஸ் பண்ணியிருக்கேன்? 3 லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, 3 லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 3 ப்ளஸ்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோடு இருக்குது, இங்கே ஒரு கோடு இருக்குது, இங்கே ஒரு கோடு இருக்குது. சரிங்களா, திருப்பி நான் என்ன பண்ண போகிறோம்? 3 கோடு போட போகிறேன் இப்படி. சரிங்களா, அப்போ 1 2 இங்கே ஒரு 3 கோடு. அப்போ ப்ளஸ் இங்கே ஒரு 3 போட்டுக்கலாமா? சரிங்களா, அங்கே ஒரு 3 போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து திருப்பவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆப்போசிட் சைடில் இங்கே பாருங்கள் 1 2 3 இந்த சைடு நான் என்ன பண்ண போகிறேன்? 3 கோடு போட்டால் இந்த மாதிரி வருமா? இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு 3 கோடு போட்டால் அங்கேயும் 3 வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிமிலர்லி என்ன பண்ண போகிறேன்? இந்த டயக்ராம் இன்னும் ஃபினிஷ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, திருப்பம் இது ஒரு கோடு, இப்படி போட்டால் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்துடுச்சு. அப்போது நான் திருப்பம் இங்கே ஒரு 3 லைன் எக்ஸ்ட்ரா போட்டல, அப்போ போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 12 அப்படின்னு கிடச்சிருச்சு. சரிங்களா, அப்போ மினிமம் அந்த டயக்ராமுக்கு நான் யூஸ் பண்ண லைன் வந்து எத்தனை இருக்கேன்? 12. சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் 12 கரெக்டு. இப்போ இதே கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஷின்ஸும் நான் சொல்கிறேன், என்னென்னு கவனிச்சுங்க. இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துட்டு இல்லை எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ அந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ அதுக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. சரிங்களா, என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பர் எழுதணும். நம்பர் எழுதும்போது ஃபஸ்ட்டு 1ல் ஸ்டார்ட் பண்ணணும். என்னது 1ல் ஸ்டார்ட் பண்ணோம். 1க்கு அப்புறம் ஒரு நம்பரை விட்டுட்டு எழுதணும். 3 வரும். 3க்கு அப்புறம் 2 நம்பரை விட்டுட்டு எழுதணும். அப்போ 4 5 போச்சுன்னா 6 வரும். 6க்கு அப்புறம் 3 நம்பரை விட்டுட்டு எழுதணும். 7 8 9 அப்போ 10 வரும். அடுத்து 10க்கு அப்புறம் பார்த்தோன்னா 4 நம்பரை விட்டுட்டு எழுதணும். 11 12 13 14 அப்போ 15 வரும்.
அடுத்து 15க்கு அப்புறம் பார்த்தோன்னா 5 நம்பர் விட்டுட்டு எழுதுனா உங்களுக்கு வந்து 21 கிடைக்கும் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இது ஒரு சீரீஸ் சரிங்களா. இந்த மாதிரி இந்த நம்பர் ஆஃப் ஃபிகர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஃபார்முலா பார்த்தோன்னா இது ஒரு ஷார்ட்கட்டான கீ. அப்போது நான் திருப்ப சொல்கிறேன், 1 எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. 1க்கு அப்புறம் ஒரு நம்பரை விட்டு எழுதணும் 3 வரும், 3க்கு அப்புறம் 2 நம்பரை விட்டு எழுதணும் அப்போ 6 வரும். அந்த மாதிரி ஸோ சிமிலராக எடுத்துகிட்டு போகணும். அடுத்து இங்கே ஒரு டிஜிட் வந்து தள்ளி இதே சீரீஸை இங்கே எழுதிக்கணும். 1 3 6 இங்கே 10 இங்கே 15 இப்படி எழுதிக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ இது ஒரு லாஜிக்கு, இந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்து இந்த டயக்ராமில் ஸோ பேஸில் வந்து என்ன ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது 1 இது 2 இது 3 4 ஆங்கிள்ஸ் வந்து தட் மீன்ஸ் 4 ட்ரையாங்கிள் வந்து இந்த இதில் வந்து ஸோ ஃபார்ம் ஆகிருக்கு இந்த டயக்ராமில் பேஸை பொறுத்து சரிங்களா. பேஸை கான்செப்டை வச்சு அப்போ 4 இருக்குல்ல, அப்போ 4னா இந்த இடத்துல 4 வரி கோடு போட்டுக்கணும் சரிங்களா. 1 2 3 4 சரிங்களா. ஸோ மேலே வரது எப்பவுமே என்ன பண்ணணும், நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போது இங்கே பாருங்கள் 1 + 3 + அடுத்து பாருங்கள் 6 + 10 இப்படி வரும். அடுத்து ஸோ டினாமினேட்டர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இங்கே வேல்யூஸை இந்த ஒரு நம்பர் எடுத்தால் இந்த நம்பரை விட்டுடணும். ஸோ ஒரு நம்பர் எடுத்து ஒரு நம்பரை விட்டுடணும் அப்படி கான்செப்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த வரும்போது இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற வேல்யூஸ் வந்து எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும், எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு அடுத்து இந்த நம்பரை இதை ஒமிட் பண்ணிடணும், இதை விட்டுடணும். அப்போ இந்த நம்பரை எடுத்துக்கணும், அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்துக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 6 + 1 7 இருக்குது சரிங்களா. அப்போது 7 இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். இது 4 10 20 27 சரிங்களா. அப்போது இந்த இடத்துல அதோடைய ட்ரையாங்கிள்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 27 வந்து இருக்கும் சரிங்களா. 27 முக்கோணங்கள் வந்து இந்த டயக்ராமில் இருக்கும் சரிங்களா. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு. இந்த மாதிரியே நீங்கள் கொஷின்ஸ் வந்து ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது ரொம்ப முக்கியம். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. என்ன சொல்கிறாங்கன்னா when 2 dice are rolled சரிங்களா, the probability of getting same paces on the dice அப்படி சொல்லிக்கிறாங்க. அதாவது 2 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது இரு பகடைகளிலும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து என்னவா அப்படி இருக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ 2 டைஸ்னால் அதோட சேம் நம்பராக பேசுன்றது 1,1 2,2 3,3 அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸோ 4,4 அடுத்து 5,5 அடுத்து 6,6 இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மொத்தம் எத்தனை கிடைக்கணும். ஸோ சேம் பேசஸ் அப்படி சொல்லிக்கிறாங்க இந்த இடத்துல சரிங்களா. ஸோ சேம் ஸ்பேசஸ். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துறாங்கன்னா முகங்கள் கிடைப்பதற்கான ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான அப்படின்னா அந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கு, எல்லாமே சேமாக வந்திருக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 6 தான் வரும். இது ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1,1 இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப் டு இங்கே 6,6 வரைக்கும் நமக்கு கண்டுபிடிச்சோன்னா இதில் 6 தான் வருமே சரிங்களா. ஸோ இதில் வரும். இப்போ இதுக்கான ப்ராபிலிட்டி வந்து என்ன கேட்குறாங்க சரிங்களா. அப்போ இதில் மொத்தம் 6 தான் நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், 36 இருக்கும் இல்லை சரிங்களா. ஸோ மொத்தம் 36 இருக்கும். அப்போ அந்த 36 கீழே போட்டால் இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் இது ஒரு முறை, இது 6 முறை. அப்போது 1/6ன்றது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இருக்குது சரிங்களா. 1/6 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். அடுத்த கொஷின் என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள், இஃப் ஏ வந்து என்ன கொடுத்துறாங்க 1, ஸோ பி வந்து 2, சி வந்து 3 அப் டு எக்ஸட்ரா ஜட் வந்து எனக்கு 26, ஏபிசி ரெப்ரசன்ட் சரிங்களா. ரெப்ரசன்ட் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா பிஇஜே தென் சிடிஇ ரெப்ரசன்ட் டேஷ் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒரு கோடிங் வேர்ட் சரிங்களா. இது மாதிரி கொடுத்துட்டு ஏக்கான நம்பர் வந்து 1, பிக்கான நம்பர் 2, சிக்கு 3 அப்படி கொடுத்துட்டு ஸோ ஜட்டுக்கு வந்து 25 அப்படி கொடுத்துட்டு எனக்கு கொண்டு ஏபிசி என்பது வந்து பிஇஜே அப்படின்னு எழுதிட்டாங்கன்னா சிடிஇ என்பதை வந்து எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டுக்கிறாங்க. இது ஃபஸ்ட் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் பாருங்கள். ஸோ இந்த லாஜிக்கை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ ஏபிசியை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அந்த ஒரு 5 நம்பர் சரிங்களா, 5 எழுத்து உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ நம்பர் வந்து ஞாபகம் வச்சுங்க. அது ரொம்ப முக்கியம். இனியும் ஒரு 5 எழுத்து பட் ஆனால் கண்டினியூட்டியாக வைக்காமல் உங்கள் அங்கங்கே வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபிசி இருக்குல்ல, ஏபிசி இப்படி இருக்குல்ல, இது வந்து பார்த்தோன்னா பிளேஸோட ஆர்டர் 1 2 3 இப்படி இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா பிஇ இங்கே ஜே இப்படி இருக்குது சரிங்களா. பிஇ ஜேன்னு இருக்குது. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும்,
ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணால் 2 வரும் சரிங்களா. அப்போ இங்கே பி வந்து செகண்ட் பிளேஸா. நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே 1 இருக்குதுன்னா 1 ஸ்கொயர் பண்ணி சரிங்களா, 1 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1 பண்ணால் உங்களுக்கு என்ன இருக்கும், 1 ஸ்கொயர் 1, 1 + 1 2 அப்படின்னு கிடைக்கும். 200 பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பின்னு இருக்குது சரிங்களா. என்ன இருக்குது, பின்னு இருக்குது. அப்போ அந்த இடத்துல பின்னு கிடச்சிருக்கா, அது ஒரு ரூலு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்திருக்கு, 2 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 4, 4ஓட 1 ஆட் பண்ணால் உங்களுக்கு 5 சரிங்களா. அப்போ ஏ பி சி டி இ, அப்போ இ தான் 5வது இடத்துல இருக்குது. அப்போ இங்கே 5வது இடத்துல இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, ஓகே டன். அடுத்து பாருங்கள் சி வந்து இருக்குது, சி வந்து 3வது பிளேஸு. 3வது பிளேஸ் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 9 + 1னா ஸோ 10ன்னு கிடச்சிரும் சரிங்களா. ஐயோட பிளேஸோட வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு 9 நல்லாவே தெரியும், அதனால் 9 போட்டுக்கிறேன். ஐக்கு அப்புறம் என்ன வரும், ஸோ ஐக்கு அப்புறம் ஜே வரும். அப்போ ஐக்கு அப்புறம் ஜே வந்தாலும் இது 10வது பிளேஸ்லேயே இருக்குது சரிங்களா. அப்போ இதே மாதிரி கான்செப்ட் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டேட்டா அப்ளை பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிடி என்பது சொல்லிக்கிறாங்க, சிடிஇ என்பது அப்படி சொல்லிக்கிறாங்க. அப்போ சியோட பிளேஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ 3. அப்போ 3 ஸ்கொயர் பண்ண கண்டிப்பாக என்ன இருக்கும், நம்மளுக்கு சேமாக இதே தான் வரும் சரிங்களா, ஜே தான் வரும். அப்போ நம்ம ஜே எழுதிடலாம் சரிங்களா. அப்போ இங்கே ஜே வரும். அடுத்து டி வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4வது பிளேஸில் இருக்குது சரிங்களா. ஏபிசி டி, டி வந்து 4வது பிளேஸ். 4வது பிளேஸை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் 16, 16ஓட 1 ஆட் பண்ணால் 17 சரிங்களா. 17வது பிளேஸில் வந்து என்ன நம்பர் வரும் கண்டுபிடிக்கணும். எனக்கு வந்து பார்த்தோன்னா ஓவோடைய பிளேஸோட வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு நல்லாவே தெரியும், இது 15. அப்போ ஓக்கு அப்புறம் என்னென்ன எழுத்து வரும்னு செக் பண்ணோம், எம்என்ஓ அப்புறமா பி அப்புறமா கியூ இப்படி வரும். அப்போ இது 17வது எழுத்தா இது கிடைக்குமா, ஸோ 17வது எழுத்தா ஸோ கியூ கிடைக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஸோ கியூன்னு போட்டுடலாம். அடுத்து இ, இ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இ வந்து 5வது எழுத்து சரிங்களா. 5 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 25, 25ஓட 1 ஆட் பண்ணால் 26. அப்போ ஏபிசியுடைய லாஸ்ட் எழுத்து கவுண்டிங் என்ன இருக்கும், 26 தான். அப்போ இங்கே ஜட்டுன்னு வரும். அப்போ ஜே கியூ ஜட், ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், ஜே கியூ ஜட், ஆப்ஷன் சி தான் சரியான விடை இதுக்கு சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம், கவனிங்க. அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா சேம் இதே மாதிரி ப்ராசஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது டாக் டிவைட் பை கேட்டனுடைய ஆன்சர் வந்து 7 சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதோடைய ஆன்சர்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா. பியூஎல்எல் ஸோ டிவைட் பை பிஐஜி, அதோடைய ஆன்சர் வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த கான்செப்ட் வந்து எதை அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் அந்த கான்செப்ட் வந்து இருக்கிறதுனால நம்ம ப்ராடக்ட் மெத்தட் வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் டியோட பிளேஸோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 மல்டிபிள் ஆஃப், ஸோ ஓ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ ஓடைய பிளேஸ் வந்து 15 சரிங்களா, ஓடைய பிளேஸ் வந்து 15. அடுத்து ஜி கேட்குறாங்க, ஜி வந்து பார்த்தோன்னா நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏ பி சி டி இ எஃப் ஜி சரிங்களா, ஏடி ஏபிசிடி இஎஃப் ஜி, ஜியோட பிளேஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ 7 சரிங்களா. என்ன கிடைச்சிருக்கேன் 7. அப்போ இங்கே 7 போட்டாச்சு. பை சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3வது பிளேஸில் இருக்குது, 3வது பிளேஸ். அடுத்து ஏ வந்து பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது, ஃபஸ்ட் பிளேஸு. அடுத்து டி வந்து பார்த்தோன்னா 20 சரிங்களா, டி வந்து பார்த்தோன்னா 20 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் டீன்றது வரும்போது என்ன எழுத்து வச்சுக்கலாம்னா ஸோ 20-20 மேட்ச் இருக்குல்ல, ஸோ அந்த கான்செப்ட் வச்சுக்கலாம். 20-20 மேட்ச்ல ஸோ நமக்கு மறக்க முடியாது எப்பயுமே. அப்போ அது மொத்தம் எத்தனை இருக்கும், 20 ஓவர் தான் இருக்கும். அப்போ டீக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ 20 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகுது, இது வந்து 5 முறை, இது வந்து 1 முறை, இது வந்து 5 முறை, இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ நம்மளுக்கு 7ன்னு கிடச்சிருச்சு ஆன்சர் சரிங்களா. அப்போ அவங்க கொடுத்துக்கிற லாஜிக் படி இந்த 7ன்ற ஆன்சர் வந்துடுச்சு சரிங்களா. ஸோ ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி நம்ம இங்கே கொடுத்துக்கிற இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், ஸோ அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 சரிங்களா. ஸோ பிக்கு வந்து என்னது, ஸோ 2வது எழுத்து, ஸோ அதனால் பிக்கு போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா யூன்னு பார்த்தோன்னா யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜட்டு சரிங்களா, UVWXYZ. அப்போது இது வந்து 21வது பிளேஸா, கவனிங்க 21வது பிளேஸில் வருமா. அப்போது இங்கே 21 மல்டிபிள் ஆஃப், ஸோ உங்களுக்கு எல் இருக்குது, எல்லோட பிளேஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ இங்கே எழுதிக்கங்க GHIJKL சரிங்களா. ஐ வந்து 9வது பிளேஸு, ஜே 10வது பிளேஸு, அடுத்து கே வந்து 11, அடுத்து எல் வந்து 12 சரிங்களா. என்னது எல்லோட பிளேஸ் வந்து 12, நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஐ வந்து 9 10 11 12. அப்போ இங்கே 12
திருப்பும் பார்த்தீங்கன்னா இங்கே 12 வரும் சரிங்களா. இங்கே என்ன வரும் 12 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிவைடில் வந்து என்ன இருக்குது பிஐஜி சரிங்களா. பிஐஜி இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் முன்னாடி வந்து பார்த்தோன்னா எனக்கு ஓட பிளேஸோட வேல்யூ வந்து 15 தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்போது ஓக்கு அடுத்து என்ன வரும் எம்என்ஓபி சரிங்களா. பி எம்என்ஓபி பினா அப்போ 16வது எழுத்து சரிங்களா. 16வது எழுத்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐயோட பிளேஸ் வேல்யூ நான் முன்னாடி தான் சொன்னேன் அது நல்லா தெரியும்னு சொன்னேன். ஸோ 9. அடுத்து வந்து ஜி சரிங்களா. ஜி பாருங்கள் இங்கே என்ன இருக்குது ஸோ 4 5 6 7 சரிங்களா. அப்போ இங்கே 7 இப்படின்னு இருக்குது. இப்போ ஃபர்தராக வந்து இது கேன்சலேஷன் பண்ணுங்கள் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். கேன்சலேஷன் பண்ணும்போது ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் இன்கேஸ் சின்ன நம்பர் எதாவது மிஸ்டேக் பண்ணாலும் ஆன்சர்ஸ் வந்து வராது அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு 7 1 7 இது 7 3 21 சரிங்களா. இது ஒரு முறை இது 3 முறை சரிங்களா. 3 முறை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முறை இது 4 முறை சரிங்களா. அடுத்து இது ஒரு முறை இது வந்து 4 முறை வரும். திருப்பி இது ஒரு முறை இது 3 முறை வரும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஸோ 3 × 2 தான் கிடச்சிருக்கு. 3 × 2 மல்டிப்ளை பண்ணால் 6. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள் 6 இதுதான் ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள் கவனிங்க. ஸோ அடுத்த கொஷின்ஸ் என்னென்னா சேம் இதே மாதிரி ப்ராசஸ் தான் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து வர என்னன்னா அதிகமாக இம்பார்ட்டண்டாக கொடுத்து கேட்குறாங்க சரிங்களா. ஸோ ஏபிசி ஆர்டரில் கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட்டு மெத்தட் இருக்காதுல்ல. நீங்கள் மினிமம் ஒரு 5-6 மெத்தட் நீங்கள் இப்போ சம் வந்து சால்வ் பண்ணி பார்த்தாலும் தெரியும் அது என்ன மாதிரி மெத்தடெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியும். இல்லைனா நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறைய நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக சொல்லிக்கிறேன். அப்போ தென் ஃபைண்டு ஐ கியூப் ப்ளஸ் ஜே கியூப் ப்ளஸ் கே கியூப் அப் டு எக்ஸெட்ரா ஓ கியூப் என்னுடைய ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது அதே மாதிரி தமிழில் பாருங்கள் என்ன கொஷின்ஸு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. என்னை எடுத்துக்கொண்டால் இதனுடைய மதிப்பு வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா. இது நம்பர் சீரிஸை பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல இங்கே ஐ இருக்குது சரிங்களா. ஐயோட பிளேஸ் வந்து பார்த்தோன்னா 9 அப்போ 9 கியூப். அடுத்து பார்த்தோன்னா ஸோ 10 கியூப். அடுத்து பார்த்தோன்னா ஸோ ப்ளஸ்ஸு 11 கியூப் ப்ளஸ்ஸு அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ்ஸு 15 கியூப் சரிங்களா. ஸோ 15 பார்த்தோன்னா ஸோ ஓட பிளேஸ் தான் 15 அதனால் எனக்கு ஸோ டேட்டா எனக்கு தெரியும் அதனால் நான் போட்டுட்டேன் சரிங்களா. இப்போது இந்த மாதிரி கொடுத்துறாங்க இதனுடைய சம் என்னென்னு கேட்குறாங்க இதனுடைய வேல்யூஸ் இதனுடைய மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க வேல்யூ அப்படி கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி சீரீஸை இப்படி இருந்தால் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது சரிங்களா. நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். ரீப்ளேஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை இதை அதாவது இப்போ எப்படி எழுதலான்னா இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது தட் மீன்ஸு இது ஃபுல்லாவோட லென்த்து 15 சென்டிமீட்டர்னா இப்போது இது வந்து எனக்கு 9னா அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம இதுலேருந்தே இதை என்ன பண்ணுவோம் சப்ராக்ஷன் பண்ணால் அப்போ இது வந்து 6 நமக்கு தெரிஞ்சிருமா சரிங்களா. 6 நமக்கு தெரிஞ்சிருமா. அப்போ அதே மாதிரி தான் இதில் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இதை வந்து எப்படி எழுதுறேன் பாருங்கள். ஸோ 1 கியூப் ப்ளஸ்ஸு 2 கியூப் ப்ளஸ்ஸு 3 கியூப் ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ் 15 கியூப் மைனஸ் ஸோ 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ் 8 கியூப். அதாவது எதுக்காக சார் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் சீரிஸில் வந்து இந்த மாதிரி சம்ஸே நம்மளுக்கு கிடையாது சரிங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எப்போயுமே 1ல் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபார்முலாவே அப்ளை பண்ண முடியும் அதுக்காக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எல்லாமே கியூப் வந்திருக்கா நல்லா கவனிச்சு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன் அதே மெத்தட் போட்டிருக்கேன் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ கியூப் வந்திருக்கு. அப்போ கியூப் வந்தால் இதில் வந்து லாஸ்ட் நம்பர் என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா. 15 வந்திருக்கு. இங்கே என்ன வந்திருக்கு ஸோ 8 வந்திருக்கு சரிங்களா. ஸோ இதில் யாருன்னா டவுட் இருந்தால் நல்லா கவனிச்சிங்க. இதில் ஒன்றுமே இல்லை. இதில் வரக்கூடிய 1 to 8 இதில் வரக்கூடிய 1 to 8 ஃபஸ்ட் நம்பரும் அங்கே மைனஸ் வரக்கூடிய நம்பரும் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ஆன்சர் வந்து 9ல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இந்த ஸ்டெப் கொஞ்சம் ரொம்ப முக்கியம் அதுக்காக சொல்லிக்கிறேன் சரிங்களா. இப்போது இப்படி எழுதியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே 15 வந்திருக்கு. அப்போ 15 எழுதி 15க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் 16 சரிங்களா. 16 போடணும். மேலே 2 நம்பருக்குனால கீழே 2 போட்டு அதை என்ன பண்ணணும் நீங்கள் இப்படி ஸ்கொயர் பண்ணிக்கணும். என்ன பண்ணால் ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ராசஸ் தான் இங்கேயும் மைனஸ் இங்கே 8 இருக்குது. அப்போ 8 இங்கே 9 இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ 2 நம்பருக்குனால 2 போட்டு இப்போ ஃபர்தராக இங்கே ஸ்கொயர் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போது இது ஒரு முறை இது 4 முறை இது ஒரு முறை இது 8 முறை சரிங்களா. அப்போது ஃபர்தராக வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 × 8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வரும். எவ்வளோ வரும் 120 வரும். அப்போ 120 நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும் மைனஸ் 4 36 நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்படி வரும். ஃபர்தராக பாருங்கள். ஸோ 120 சரிங்களா. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணிக்கணும் ஸோ ஆன்சர்ஸ் கண்டிப்பாக வராது. அவங்க கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும் அதுக்காக சொல்லிக்கிறேன்.
இப்போ 12 வந்து ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 144 கிடைக்கும். 144. அதுக்கப்புறமா இங்கே 0 இருக்கிறதுனால 0வை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும்? 2 0 வரும். சரிங்களா? 2 0 வரும். அப்போ இங்கே 2 0 மைனஸ் 36 ஸ்கொயர் பண்ணோம். ஸோ 2 முறை மல்டிப்ளை பண்ணால் 36 × 36. இப்போ சால்வ் பண்ண என்ன பாருங்கள், 6 36 6 மீதி 3, 6 18 21. ஸோ திரும்ப 3 பண்ணும்போது 3 6 18 8 மீதி 1, 3 9 10. சரிங்களா? அப்போது 1296 வருமா? சரிங்களா? 1296 1296 வந்துடும். இப்போ இந்த 1296 வந்து என்ன பண்ணணும், நம்ம எதில் டிவைட் பண்ணோம், சாரி சப்ராக்ஷன் பண்ணால் 14400 சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் அதுவான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 1441296. சரிங்களா? 144. ஸோ 00 1296 நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம். இப்போ சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும், இங்கே 4 கிடைக்கும், இங்கே 9 வந்துடும், அப்புறம் இங்கே 0 ஆகிடும், இங்கே என்ன இருக்கும், இங்கே 3 மாறி இருக்கும். ஸோ 3ல் 2 போச்சுன்னா இங்கே 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், ஸோ 13 வந்துடும். சரிங்களா? அப்போ 13104 13104 இதோட ஆன்சர் 13104. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் இருக்கா பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது 13104. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். என்ன இருக்குது, fill in the blanks for the following series. கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட இடத்தை பூர்த்தி செய்யணும்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஸோ மிஸ்ஸிங் பிளேஸ் வந்து என்னவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே A17 D10 G வந்து 14, இங்கே வந்து என்ன இருக்கும், இங்கே வந்து M11 கொடுத்துறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஒரு ஆர்டர் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்பர்ஸை பாருங்களாம். ஸோ A B C D E F G H I J K L M இப்படி எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆல்பாபெட்டிக்கல் வரும்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ இங்கே எழுதியிருக்கேன், அடுத்து டி இங்கே எழுதியிருக்கேன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜி இருக்குது, அடுத்து ஸோ இது பார்த்து எப்படி இருக்குது, இங்கே 2 நம்பர் விட்டுருக்காங்க, இங்கே 2 நம்பர், அப்போ இங்கே 2 நம்பர் விட்டால் கண்டிப்பாக இங்கே ஜே தான் வரும், அடுத்து 2 நம்பர் விட்டுருந்தால் இங்கே எம் தான் வரும். அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், ஜே தான் வரும்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ இது கே வராது, இந்த 2 ஆப்ஷனும் வராதுன்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணிடலாம். அப்போ 2த்துல எதுவும் வரும். சரிங்களா? ஜே தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நம்பர்ஸ் வந்து என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸோ 17க்கும் 10க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ, இங்கே 7 டிஃப்ரென்ஸ், 10க்கும் 14க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4. சரிங்களா? அடுத்து இங்கே 7 டிஃப்ரென்ஸ் வந்தால் இங்கே என்ன இருக்கும், ஜே இப்படி 7 வந்திருந்தா இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கு 7, திருப்பம் இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4. சரிங்களா? அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லாஜிக்கலானா 747474 அந்த மாதிரி டேர்ம்ஸை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்கனால இந்த இடத்துல ஜே 7 தான் ஆன்சராக வரும். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம், கவனிங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் பாருங்கள், fill in the blanks. ஸோ விடுபட்ட எண்ணை வந்து கண்டுபிடிக்கணும். என்னென்னா 91 98 95 102 99 106 சொல்லிட்டு ஸோ பேக் டு பேக்கு நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் அவங்க என்ன லாஜிக் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கவனிக்கணும். கவனிங்க, 91 98 95 அடுத்து 102 அடுத்து பார்த்தோன்னா ஸோ 99 அடுத்து 106ன்னு இப்படி இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன பண்ண போகிறோம்னா இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துங்க, இங்கே என்ன இருக்குது 7, இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, ஸோ 3, இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 7, இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது இங்கே 3. சரிங்களா? 3, இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே 7. அப்போ அடுத்து வர நம்பர் கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக 3 வரும். அப்போ 109 வருமா, 109 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 109 வரனால இங்கே பாருங்கள், இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 109 வந்திருக்கு. அதுக்காக நான் இந்த இடத்துல ஸோ 109 எடுத்துக்கலாம். ஸோ அங்கே கொடுத்துருக்க லாஜிக் படி இது எடுத்துக்கலாம். பட் ஆனால் நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தா 103 அப்படி கிடையாது. சரிங்களா? 109 அப்படி கிடையாது. அப்போ என்ன இருக்கணும், ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ லெஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கனால இங்கே 103 இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? 103 எடுத்திருந்தா கண்டிப்பாக என்ன இருக்கும், இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 3 கிடச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தா 103 இங்கே இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் வந்து 3க்கு வரணும். சரிங்களா? அதுக்காக இந்த இடத்துல நான் 103 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இங்கே 109 இங்கே ஆப்ஷன் இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எதுவுமே இல்லை.
அப்போது 103 எடுத்திருந்தா அடுத்து 110 வந்திருக்கும். 110 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7க்கு அடிச்சிருக்கோம். அப்போ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 7 3 7 அந்த ஒரு லாஜிக்காக போயிட்டு இருக்கனால இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? 103, 110 தான் இந்த இடத்துல ஆன்சர் வரும். 103 இந்த இடத்துல 110. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் மேக்ஸ் வந்து பார்த்தோம். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பார்ட் 3 ஒரு வீடியோஸு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மேக்ஸ் கொஷின் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.